நீங்க என்ன திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னா நீங்களும் என்ன சொல்றீங்க, அதிமுகவும் என்ன சொல்லுது, பிஜேபி என்ன சொல்லுது, திமுக மேல அதிருப்தி இருக்கு, ஆகவே நாங்கள் ஜெயித்து விடுவோம். இப்படி 4 பேர் சொல்றீங்க. தெளிவா சொல்றோம். இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க எப்படி சார் ஜெயிப்பீங்கன்னு கேட்டா அதுக்கு நாங்க தெளிவா சொல்றோம். 1971 எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சி. அதுக்காண்டி 77ல நாங்க தான் எங்க தலைமையில தான் வரணும் அவங்க சொல்லல. மக்கள் தான் முடிவு பண்ணணும். போன எலெக்ஷனை வச்சு இந்த எலெக்ஷனை கனெக்ட் பண்ண முடியாது. எவ்ரி எலெக்ஷன் இஸ் a fresh election. 26ல் திமுக மன்னராட்சிக்கு சிம்ம சொப்பனம் எங்க வெற்றி தலைவர் தான். சார் அவங்க தலைமையை ஏத்துக்கிறீங்களா? யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே கூட்டணின்றாங்க. இல்ல அதை விடுங்க. அதாவது ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க, ஒரு பூத் எடுத்துக்கங்க, 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 ஓட்டை, இந்த 1000 ஓட்டையும் 40 வருஷமா 50 வருஷமா அதிமுக சந்திச்சுட்டு இருக்கு அந்த மக்களை. ஓட்டு கேட்கும்போது என்ன ஃபோர்ஸ் வேணால் வரட்டும், தப்பு இல்லை. நாங்கள் என்ன செய்யலை அதிமுக இப்போ தான் கேட்கும். இப்போ கேட்க போகுது 26ல். உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை சொல்லுங்கள். 40-50 வருஷமாக அதிமுக கட்சி இந்த ஊருக்கு இந்த பூத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யலை அடுக்குங்க, பட்டியல் போடுங்க அப்படின்னு. இப்படி தான் பிரச்சாரங்கள் இருக்கும். இந்த பிரச்சாரத்தை எந்த பேர் என்ன வியூக ஒப்பாளர்களும் உடைக்க முடியாது. இது யதார்த்தம், ஃபேக்டை கேட்போம். அப்போ வாக்காளர் நினைப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி விஜய்க்குன்னு ஒரு ஃபல்கம் இருக்குது. ஒரு எலெக்ஷனில் 26ல் ஒரு 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 மவுஸ் இருக்குது. அது நான் ஒதுக்கி தரலை. 4 ஓட்டுன்னா 1 ஓட்டு விஜய்க்கு விழுவும். ஆனால் அதே சமயத்தில் வட மாவட்டங்களில் பெருவாரியான இளைஞர்கள் விஜய் ஓட்டு போடுவாங்க. அதையும் நான் மறுக்கலை. இதெல்லாம் யதார்த்தம். இதையெல்லாம் கழித்து பார்த்து தான் நான் சொல்கிறேன், விஜய்க்கு இந்த 26 தேர்தல் அருமையான சந்தர்ப்பத்தை அவர் கட்சி வளர்ப்பதற்கு கொடுத்திருக்கிறது. அவர் அதை கேபிட்டலாக பயன்படுத்தும். விஜய்க்கு எத்தனை % இருக்குன்னு நீங்கள் உங்கள் கணிப்பு? அது இனிமேல் அன்டெஸ்டட் நம்ம சொல்ல முடியாது. அது எலெக்ஷன்லாம் சொல்ல முடியும். ஒரு ஓவரால் கலெக்ஷன், ஒரு பெர்செப்ஷனை தான் இப்போ சொல்ல முடியும், டிட்டர்மினேஷனாக சொல்ல முடியாது. ஒரு பெர்செப்ஷனில் எஸ் இஸ் ஒரு ஃபேவரபிள் இருக்குது. அதுலேயும் செக்டர் வைஸாக இருக்குது. அது நார்த்தன் டிஸ்ட்ரிக்டில் பெருவாரியான இளைஞர்கள்ட்ட ஓட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் ஜெயிக்க முடியும், அந்த யதார்த்தத்தை அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதே தான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி வாங்க சேர்ந்து நீ போய் எங்கள் தலைமையை ஏற்றிட்டு வாங்கன்றாங்க. அது நீங்கள் தான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க தலைமையை இல்லை அது யார் யதார்த்தத்தை எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா, கிரவுண்ட் ரியாலிட்டியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்ல வேண்டியதில்லை, யாருமே சொல்ல வேண்டியதில்லை. கள நிலவரம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். கள நிலவரம் அவர்களுடைய யதார்த்தத்தை புரிவார்கள். இல்லை சார், நீங்கள் எல்லாரும் சேரணுன்றீங்க, அது அவங்களும் சேர்றேன்றாங்க. நீங்கள் சிஎம் மட்டும் விஜயன்றாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் அதைத்தான் நான் திருப்பி நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவது பொதுமக்களுடைய ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு யார் சிஎம், விஜய் சிஎம்னா பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சி நீங்கள் இதாக பேசுங்க. இப்போ இதாக ஒரு ஊராக தான் ஒரு பூத் எடுத்துக்கோங்க, 1000 ஓட்டு இருக்குது. விஜய் சிஎம் நான் ஓட்டு வந்து ஒரு டிஎம்கேக்கு ஒரு 300 ஓட்டு உழுதுனுவீங்க, ஏடிஎம்கேக்கு ஒரு 400 ஓட்டு உழுதுங்க, 700 ஓட்டு போச்சு. மீதி 300 ஓட்டில் 50 ஓட்டு உழுகாது. 250 தான் இந்த பிரச்சனைகள்லாம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இதை வியூகப்பாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு 1000 ஒரு பூத்துக்கு 1000 பேர் வச்சுட்டா, ஒரு தொகுதிக்கு 200 பூத்துன்னு வச்சுட்டா 2 லட்சம் ஓட்டு. இந்த 2 லட்சம் ஓட்டில் 300லேருந்து 350 ஓட்டு தான் மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம், ஏடிஎம்கே டிஎம்கே தவிர. ஓகே, இந்த இடத்த எப்படி கேபிட்டலைஸாக அவங்க கார்னர் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அது அலையன்ஸோட சேர்த்து அவங்க பயன்படுறாங்களோ அதுதான் ஃபியூச்சரில் அவங்க கட்சி வளரும். இல்லை தப்பு பண்ணாங்கன்னா விஜயகாந்துக்கு இல்லாத மவுசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு இருக்கான்னு எனக்கு சந்தேகம். அப்படி இருக்கும்போது அந்த 4 அணி இருக்கு இல்லையா, அந்த இதை மக்கள் நல கூட்டணியில் அந்த பாடத்தை விஜய் அவர்கள் நல்லாக தெரிஞ்சவர், அதை உதாரி தரமாட்டாருன்னு நான் நம்புகிறேன். திரு பிரகாஷ், இப்போ அதிமுக முன்னாடி இப்போ அவருடைய எஸ்டிமேட் படி நாங்கள் 50 வருஷமா களத்தில் இருக்கோம், கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் சொல்றாரு. ஆனால் அதிமுக முன்னளவுக்கு இப்போ வலுவா இருக்கா அப்படின்னே சிலர் வந்து கொஸ்டின் எழுப்புறாங்க. அதுதான் விஜயோட நம்பிக்கைக்கு ஒரு வேலை காரணமோ? அதிமுக ஓட்டெல்லாம் எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு வேலை. அதிமுக வந்து சிதைந்து போயிருக்குன்றத வந்து அவங்க கட்சியில் இருக்க ஆட்களே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் திமுக 300 ஓட்டு வாங்கினா அதிமுக 400 ஓட்டுன்னு வாங்குதுன்ற ஒரு உதாரணத்தை கூட சொன்னார்.
அதிமுக போன பாராளுமன்ற தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதியில் தான் லீட் பண்ணிச்சு. பாக்கி எல்லாத்தையுமே திமுக லீட் பண்ணிச்சு. இதுல வந்து விஜய் பார்க்க வேண்டிய முக்கியமான இல்ல விஷயம், அப்ப அதுதான் அவங்க பெரிய நம்பிக்கையா வச்சிருக்காங்களோ. அப்ப அதிமுகவுடைய வாக்கு வந்து சரிஞ்சிரும், அதெல்லாம் நமக்கு வந்துரும் அவங்க நம்புறாங்களா? ஆமா, எம்ஜிஆர் வந்து எப்படி காங்கிரஸோட வாக்கு வங்கிக்குள்ள நடந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபியும் சரி விஜயும் சரி எல்லா புது பிளேயர்ஸும் வந்து எதிர்பார்க்கறது வந்து அதிமுக வாக்கு வங்கி தான். ஆனா விஜயகாந்த் நடந்தது வந்து அதிமுக வாக்கு வங்கிக்குள்ள நடக்கல. ரெண்டுத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவர் நடுவுல ஒரு 15 நியூட்ரல் ஓட்டை வந்து 15% ஓட்டு திமுக அதிமுக அல்லாத ஓட்டு. அதுதான் இப்ப சீமான் நடக்கிற இடம் வந்து அங்கதான். இந்த போலிங் பூத்துல நீங்க வந்து ஆனா அந்த ஃபிளிப் சைடு யோசிச்சு பாருங்க, என்னதான் சொன்னாலும் நீங்க அதிமுக தேயுது செதையுதுன்னு என்னென்னமோ விமர்சனங்கள் வச்சாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சாலிடா ஒரு 20% குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ அவங்க இல்லாமல் வெற்றி சாத்தியமா? அவங்க இல்லாம வெற்றி சாத்தியம் இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, இப்போ விஜய் கட்சி சொல்றாங்க இல்லையா, இன்னும் மாவட்ட செயலாளர் லெவலுக்கு தான் வந்திருக்காங்க, இன்னும் பூத் லெவல் கூட இவங்க போல. பூத் லெவல் கட்சி ஒர்க்கர்ஸை ஆர்கனைஸ் பண்ணி காலனியில் ஒரு கிளை, ஊரில் ஒரு கிளை அப்படின்னு பூத் லெவல் வரைக்கும் வச்சிருக்க கட்சி 2, ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக. அதுக்கு ஈக்குவலாக பூத் லெவலில் ஒர்க்கர்ஸை கொண்டு வந்த கட்சி தேமுதிக. 50% தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இவங்க அந்த ஹைட்டெல்லாம் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ காம்ப்ளான் குடிக்கணுன்றத இவங்க யோசிச்சுக்கணும். 1. 2, பிஜேபி ஒரு பெரிய ஃபேக்டர், எல்லாரும் மறந்துடுறாங்க. பிஜேபி இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிஜேபியை டிசைட் பண்ணாமல் நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் டிபேட்டுக்குள்ளேயும் போக முடியாது. பிஜேபி வந்து வாண்ட்ஸ் ஏடிஎம்கே பேக் இன் தர் அலையன்ஸ், என்டிஏல அவங்களுக்குள்ள வரணும்னு எல்லா எஃபர்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் செங்கோட்டையன், இன்க்ளூடிங் ஆல் எஃபர்ட்ஸ். எஸ்பி வேலுமணி கல்யாண பத்திரிகை கொடுக்கறது எல்லாமே ஆல் எஃபர்ட்ஸ் தான், ரைட்டுங்களா? எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. இப்போ பிஜேபி வந்து அந்த அவங்க இப்போ அதிமுகக்கும் அந்த கதவு திறந்திருக்கும்ல. ஏன்னா இப்போ எனிவே விஜய் கதவை அடைச்சிட்டாருன்னு வச்சுக்குவோமே, அப்போ அதிமுகக்கு அடுத்த ஒரு அலையன்ஸ் வேணும், ஏதோ ஒரு சாய்ஸ் வேணும். விஜய் கதவு எப்படி அடையுன்றதை தான் நான் சொல்றேன், அதுக்கான டெஸ்டிங் தான் நான் சொல்றேன். பிஜேபி வந்து டேக் பண்ணிடுச்சு பை ப்ரெஷரைசிங் ஏடிஎம்கே. அவங்க எல்லாரையும் பண்ணிட்டாங்க. 90% ஆஃப் த பார்ட்டி இஸ் பீன் டேக்கன் ஆல்ரெடி. அப்படி பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி வந்து அவங்களுக்கு கொள்கை எதிரி இல்லை. கொள்கை வேற அரசியல் வேற இல்லை. கொள்கை தான் அரசியல், அரசியல் தான் கொள்கை. கொள்கை எதிரி வேறையா, அரசியல் எதிரி வேறையா, ரைட்டா? கொள்கை இல்லாத அரசியல். அதிமுக போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விஜய் வர மாட்டாரு. இப்போ கொள்கை எதிரியோட இவங்க போவாங்களா? ரைட்டா? இப்போ ஒய் பிரிவை வந்து பிஜேபி கொடுத்துருக்கு, விஜய்க்கு வந்து ஒய் பிரிவை கொடுத்துருக்கு. திருஞான நம்ம கவர்னர் ஆஃபீஸில் திருஞான சம்பந்தம் கிட்ட பேசி தான் வாங்கியிருக்காரு. அப்படியெல்லாம் கொடுத்தா கூட, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா கூட இவர் வந்து இப்போ ஒரே ஒரு அலையன்ஸ் பாசிபிலிட்டி தான் இப்போ இவங்க அமல்கமேஷன் ஆஃப் ஓட்டில் கேட்குறாங்க. அங்கே தான் ஆதவ அர்ஜுன ரெட்டியோட பேச்சு வருது. தாவேகா, அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக. பாஜக இல்ல முடியாது நீங்களே இப்போ கொள்கை கேளுங்க, அது கொள்கை எதிரி. இதுதான் பாசிபிலிட்டி. அலையன்ஸ் வந்து இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனாதான் டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ண முடியும். இல்ல இப்போ இதுல விஜய் அல்லாம இருக்கிற என்டிஏ பிளஸ் அதிமுக நீங்க சொல்றீங்க இல்லையா, பிளஸ் ஓபிஎஸ் தினகரன் இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. அதுவே ஒரு சாலிட் ஃபார்மேஷனா இருக்கு. அது சாலிட் ஃபார்மேஷன். ஆனா இவங்களுடைய ஃபார்மேஷன் இப்போ எடப்பாடி வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை பாதுகாக்கிறதுக்கு அவர் பெரிதும் நம்பி இருக்கும் ஒரே ஒரு ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் வந்து தாவேகா தான். ஓகே, அந்த தாவேகா வந்தாதான் இந்த பிஜேபி டேஞ்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. தவிர்த்துட்டு வேற பிஜேபி வந்தா ஓபிஎஸ் வருவார், சசிகலா வரும், டிடிவி வரும், எல்லாரும் வரும், தலைமைக்கு பிரச்சனை வரும். அதெல்லாம் இல்லாம நம்ம தப்பிக்கலன்னா அண்ணன் விஜய். ஓகே ஓகே திரு ஸ்ரீதர், சுருக்கமான விளக்கம் நம்ம பிரேக் போனோம். அதாவது கிராமங்களில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எல்லாரும் எம்ஜிஆர் பாட்டை போட்டு போவாங்க எலெக்ஷனில், கண்டிப்பாக போட்டு போவாங்க. அதையும் விஜய் கண்டிப்பாக போட்டு போவார். எம்ஜிஆர் பாட்டு போட்டு போகும்போது நீங்களே சொல்லுங்க, பிஜேபி கூட தான் எம்ஜிஆர் பாட்டு வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் பிஜேபி போட்டு போகும்போது யார் அந்த 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 எண்ணாத்தையும் எம்ஜிஆர் பாட்டு தான் போட்டுட்டு போகும். யாருக்கு உழுவுங்கிறீங்க அந்த ஓட்டு? எம்ஜிஆர் பாட்டு கேட்டா ரெட்டைலைக்கு விழுந்துரும். அதுதான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. 2020 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.